தயாரிச்சிருக்காரு. அவருடைய மகன் விஷ்ணு மஞ்சு அவர் தான் படத்துக்கு திரைக்கதை பண்ணி கொடுத்துருக்காரு. முகேஷ் குமார் சிங் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பேன் இண்டியா படமாக இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. மிகுந்த எதிர்பார்ப்போட கிட்டத்தட்ட ஒரு 5 மொழிகளில் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு கேட்டால், ஒரு சிவபக்தனா சிவனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அதை தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி இந்த படம் பேசுது. 3 யுகங்களை பற்றியும் அதில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் மேற்கோள் காட்டி இந்த கதையை ரொம்ப அழகாக, உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக, அதே போல் அந்த இதிகாச புராணங்களுக்கு எந்த ஒரு குந்தகமும் விளைவிக்காமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர் முகேஷ் குமார் சிங்கு. ஆக்சுவலாக படத்தினுடைய கதையாக அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பசுமையான வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில் ஒரு 5 குழுக்களாக மலைவாழ் மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அதில் ஒரு குரூப்புக்கு சரத்குமார் தலைவராக இருக்கார். சரத்குமாரோட பையன் விஷ்ணு மஞ்சு. இன்னொரு குரூப் மதுபாலா இருக்காங்க. மதுபாலாவுக்கூட மகளாக இருக்கக்கூடியவங்க பிரீத்தி முகுந்தன், அவங்க தான் ஹீரோயின். அவங்க ஒரு குரூப்புக்கு தலைவராக இருக்காங்க. இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா மோகன் பாபு, அவர் தான் அங்கே இருக்கிற அந்த வாயு லிங்கத்துக்கு பூஜை பண்ணுற பரம்பரை அர்ச்சகராக இருக்கார். அவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க. இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா நம்ம சம்பத்ராம், அவர் ஒரு குரூப்புக்கு தலைவராக இருக்கார். மற்றொரு குரூப்புக்கு தலைவராக இருக்கிறது தேவராஜ் இருக்கார். ஸோ இந்த 5 குரூப்ஸும் அப்படி தனித்தனியாக இருக்காங்க. இது ஒரு கண் வைக்கிறாரு. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அரக்கர் இன தலைவராக இருக்கக்கூடிய ஹர்பித் ரங்கா, அவர் தான் யார் அப்படின்னாக்கா, நம்ம மகாபாரதத்தில் துரியோதனனை கலக்கினவர் ஒரு பாலிவுட் நடிகர். அவர் இந்த அரக்கர் இன தலைவராக இருக்கார். அவருடைய தம்பி அனுப்பிச்சு அந்த லிங்கத்தை தூக்கிட்டு வர சொல்கிறாரு. அவர் கிளம்பி இங்கே வர்றாரு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா மதுபாலாவினுடைய மகள் பிரீத்தி முகுந்த பார்த்த உடனே நம்ம ஹீரோ விஷ்ணு மஞ்சுவுக்கு காதல் வயப்படுறாரு. அவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் இங்கே வந்தப்போ அவரை தடுத்து நிறுத்தி அவரை கொன்னுடுறாரு. இந்த தகவல் ஹர்பித் சிங் ராங்காக் தெரிஞ்ச உடனே பெரும் படையோட இவங்க இருக்கிற அந்த 5 இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் மீது படையெடுத்து வராரு. அந்த படையெடுப்பை எப்படி சமாளித்தாங்க, அதுக்கப்புறம் இந்த லிங்கத்தை காப்பாற்றினாரா இல்லையா, அதுக்கப்புறம் இதில் யார் உண்மையான கண்ணப்பா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி ஸ்டோரி. ஸோ இந்த கதையை எப்படி சொல்லணுமோ, இந்த கதையை எப்படி ரொம்ப பக்காவாக தூக்கி முகேஷ் குமார் சிங்கிட்ட கொடுத்துருக்காரு. அவரும் ஒரு டைரக்ஷனில் என்னென்னத்தெல்லாம் புகுத்துனா சுவாரஸ்யமாக இருக்குமோ அதை அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கதையை சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ ஒரு பயோபிக்காவோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை பில்டப் பண்ணி அதுக்கு ஒரு கதைக்களத்தை தேர்வு பண்ணி அதில் அழகாக இந்த கதையை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே ஆப்டாக பொருந்தி இருக்காது. அதாவது திரேதாயுகம்ங்கிற ஒரு யுகம், அப்புறம் துவாபர யுகம், அப்புறம் கலியுகம், இந்த அழகாக மேற்கோடு கூட்டி அதுக்கு சிவபெருமான அக்ஷயகுமாரையும் பார்வதி தேவியா காஜல் அகர்வாலையும் போட்டு அவங்க ஒரு தன்னுடைய பக்தரை எப்படி தாங்கிட்ட சேர்ந்தான் அப்படிங்கிறத அவர் வாயிலே சொல்ல வச்சு அதற்கு ஒரு தேவ தூதுவனா, ஒரு கால பைரவனா பிரபாஸ் வராரு, மோகன்லால் வராரு. இதை தாண்டி விஷ்ணு மஞ்சு திரேதாயுகத்தில் அர்ஜுனனாக இருந்து தவம் பண்ணி சிவபெருமான்டேந்து பாசுபதானாரோ, அடுத்த கலியுகத்தில் அடுத்த பிரவியில் தின்னாவா பிறந்து எப்படி சுவாமி மேல் நம்பிக்கையே இல்லாமல் சிவனே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்பரிசம் பட்டு அவருடைய கடைக்கண் பட்டு எல்லாமே சிவன்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவருடைய கண்லேருந்து ரத்தம் வர்றதை பார்த்து தன் சிவபெருமானுக்கு கொடுத்து ஒரு அதீத சிவபக்தனா காட்சி கொடுத்த அந்த கண்ணபிரானுடைய வாழ்க்கை முடிச்சிருக்கிறது தான் இந்த கண்ணப்பா படத்தில். அழகாகவே விஷ்ணு மஞ்சு அந்த கேரக்டரை கேரி ஓவர் பண்ணி நடிச்சிருக்காரு. எங்கேயுமே ரொம்ப ஓவர் ஆக்டிங்காகவோ இல்லாட்டினா ஒரு புனைவு கதை மாதிரியோ தெரியாத அளவுக்கு அழகாக அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அதே போல் ஹீரோயினாக பண்ணியிருக்க பிரீத்தி முகுந்தா, அவங்க ரொம்ப ஒரு சிவபக்தையாக ரொம்ப ஆப்டான ரோலில் சூப்பராக செட்டாக அந்த சிவனாக நடிச்சிருக்க அக்ஷயகுமார் ரொம்ப அழகாக அவருக்கு அந்த கெட்டப் பொருந்திருக்கு. அதை தாண்டி பார்வதி தேவி நடிச்சிருக்க காஜல் அவர்கள், அவங்க 2 பேருமே ஒரு சிவசக்தியாக கைலாயத்தில் இருக்கிறமான காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. இந்த படம் எங்கேயுமே அமைச்சூராக தெரியவே இல்லை. ஒரு சிஜி மூலியமாக தெரியாமல் இருக்க எல்லாத்தையும் சிஜியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காம பெரிய மெனக்கடல் எடுத்து ஒரு லொக்கேஷன் தேடி கிட்டத்தட்ட நியூசிலாந்துக்கு போய் 7000
சதுரடி பரப்பில் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கிற ஒரு இடத்துல ஷூட் பண்ணி அங்கே இயற்கையாகவே இருக்கிற ஃபால்ஸ் பக்கத்தில் வச்சு அழகாக எடுத்து ரொம்ப உண்மைக்கு மிக நெருக்கமாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்புறம் வந்து சரத்குமார் அவர் தான் வந்து விஷ்ணு மஞ்சூரோட அப்பாவா ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் மதுபாலா அவங்க ஒரு குட்டி ராணியாக பண்ணியிருக்காங்க, அவங்க கேரக்டர் நல்லா பொருந்திருக்கு. அப்புறம் சம்பத் ராம், மோகன் பாபு அவர் வந்து அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு அர்ச்சகராக அழகான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அப்புறம் தேவராஜ் அவர் வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காங்க. இவங்களை தாண்டி வந்து மெயின் வில்லனாக மிரட்டி இருக்கக்கூடிய நம்ம ஹர்தீப் சிங் ரங்கா பாலிவுட் நடிகர், பெரிய ஒரு மகா காவியமான துரியோதன் கேரக்டர் ஏற்று நடித்தவர். அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி அழகாக ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் தன்னுடைய காட்சிகளுக்கு சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸ் வந்து சிவபெருமானுடைய தூதுவனா ஒரு கால பைரவனா வந்து அவர் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் சிவபெருமானை உருகாதவங்களோட உருக வைக்கிற அளவுக்கு அழகாக ஒரு தத்ரூபமாக நடித்து கொடுத்துருக்காரு. அப்புறம் மோகன்லால் எப்படி வந்து இந்த பாசுபதாசத்தை பெறத்துக்காக அர்ஜுனன் தவம் இருக்கிறப்ப ஒரு பன்றி வரும், பன்றி மேலே வந்து அம்பு எய்திருவாங்க, இன்னொருத்தர் ஒரு வேடன் அம்பு எய்திருவாங்க. 2 பேரில் யார் அந்த வராகத்தை சாய்ச்சதுன்னு ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியை தொடர்ந்து 2 பேருக்கு சண்டையே நடக்கும். அந்த யுத்தத்தில் வந்து அர்ஜுனன் தோற்று போவார். அப்புறம் தான் புரியும் நம்ம சண்டையிடுறது சாட்சாத் அந்த மகாதேவர் கூட அப்படின்னு உணர்ந்து சாஷ்டாங்கமாக அவர் காலடியில் விழுந்து வணங்கினதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னுடைய காட்சியை கொடுத்து ஒரு பாசுபதாசரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னை நான் சோதிக்கணும், அதுக்காக தான் இந்த சோதனைன்னு சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு காட்சியில் தான் மோகன்லால் ரொம்ப அழகாக இந்த படத்தில் ரொம்ப அவங்க பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த கதை எப்படி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையோ அதை ரொம்ப நெருக்கமாக அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு மஞ்சு. அந்த கதையில் வந்து புனைவு கதைகளை சேர்த்தா கூட அது எங்கேயுமே வந்து நமக்கு தனியாக தெரியல. அதனால் வந்து பல படங்கள் வந்து அதில் கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் இதை ரொம்ப அழகாக பார்த்து அந்த ஒரு 3 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சிடுறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த படங்கள்லாம் வந்து வட இந்தியாவில் வந்து கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சிவபக்தர்களுக்கு பிடித்த படமாக, அதே போல் மற்ற யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் வேறு எந்த ஒரு ஃபேக்கான தகவலையும் உள்ளே வைக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. ப்ளஸ்ஸாக மியூசிக் அண்டு கேமராமேனோட ஒர்க்கை சொல்லணும், ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக அந்த படம் கண்ணப்பா ஒரு பேன் இண்டியா படமாக, அதே நேரம் தெய்வ நம்பிக்கைகள் ஒரு ஆத்திகனாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும். அதில் வந்து அழகாக அந்த கண்ணப்பனுடைய போஷனை சேர்த்ததுங்கிறது சான்ஸே இல்லை, ரொம்ப அழகானது. இதோட ஆணிவேர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி, அந்த காளஹஸ்தீஸ்வரர் சுவாமி தான் வாயு லிங்கமாக இருக்கார் இன்றைக்கும். அந்த வாயுலிங்கம் எப்படி வெளியில் தெரிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த கண்ணப்பனுடைய ஒரு பிஹைண்ட் த ஸ்டோரி. அந்த ஸ்டோரி அழகாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலமாக இருக்கக்கூடியது காளஹஸ்தி. அந்த காளஹஸ்தியை பெருமைப்படுத்துகிற மாதிரியான இந்த கண்ணப்பா படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நிச்சயமாக எல்லாருமே பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இந்த படத்தை முகேஷ் குமார் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இந்த படத்தை எடுத்த ஒட்டுமொத்த டீமுக்கும் பாராட்டு சொல்லலாம். நம்ம விஜய் டாக்கீஸில் ரேட்டிங் 3. தேங்க்யூ.